கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காரு. கோவை சிறுமி கொலை சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் கார்த்தி. கோவை சூலூர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா 10 வயது சிறுமி ஒரு 30 நாட்களுக்கு முன்பு தான் அவங்க குடும்பத்தோட வந்து அந்த பகுதியில் வந்து குடியேறியிருக்காங்க. அப்படி குடியேறியிருக்கும் போது கடந்த 21ஆம் தேதி அந்த குழந்தை வந்து காணாமல் போகுது. அப்படி காணாமல் போனோன்னா அந்த குழந்தை வந்து எங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தேடுறாங்க. காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. காவல் நிலைய போலீசாரும் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது நேற்றைய தினம் மாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி அளவில் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குளத்துல வந்து சடலமாக உடம்பு முழுவதும் காயங்களுடன் அந்த குழந்தை வந்து மீட்கப்படுது. அப்போதே ஒரு பெரும் அதிர்ச்சி வந்து அந்த பகுதியில் வந்து பரவுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இறந்ததுக்கும் அந்த குழந்தையை வந்து இது போன்று செய்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சூலூர் காவல் நிலையம் முன்பு பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டோர், அதாவது அவங்க குடும்பம், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அந்த பொதுமக்கள் அனைவரும் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் அதிகாலை 4 மணி வரைக்கும் சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக அந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் ஒரு பக்கம் நடைபெறுவதனால தேசிய, அதாவது திருச்சி கோவை இணைக்கக்கூடிய முக்கிய நெடுஞ்சாலை என்பதனால போலீசார் வந்து உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு வாகனங்களை மாற்றுப்பாதையில் அனுப்புறாங்க. குடும்பத்தினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, எங்க குழந்தையை இந்த நிலைமைக்கு ஆளான நபர்களை வந்து கைது செய்தால் மட்டுமே தான் நாங்க வந்து இந்த போராட்டத்தை கைவிடுவோம், காவல் நிலையத்தை விட்டு செல்வோம் சொல்றாங்க. அந்த சூழல்ல போலீசார் ஒரு பக்கம் விசாரணை நடத்திட்டு இருக்கும்போது இந்த வழக்குல 5 தனிப்படைகளை வந்து காவல்துறை நியமிக்கிறாங்க. 5 தனிப்படை பல்வேறு கோணங்களை விசாரிக்கும் போது முதற்கட்டமாக அந்த குழந்தையுடைய வயதுடைய சிறு குழந்தைகள் விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் போது கடைசியாக இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவருடன் வந்து பைக்கில் போனதா வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. அப்படி தகவல் சொன்னதா அது ஒரு பக்கம் காவல்துறை விசாரிக்கிறது. அதே சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சிகளை வந்து காவல்துறை சேகரிக்கிறாங்க. அப்படி சேகரிக்கும் போது அந்த வீட்டுக்கு எதிரே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தை சேர்ந்த 33 வயதுடைய கார்த்திக் என்பவர் வந்து அந்த குழந்தையை வந்து 2 சக்கர வாகனத்தில் அழைத்து சென்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் காவல்துறை அவரை பிடித்து விசாரிக்கிறாங்க. அவரை பிடித்து விசாரிக்கும் போதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அந்த பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்புக்கு அந்த குழந்தையை கொண்டு சென்று அங்க வந்து அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து அந்த குளத்துல வந்து அந்த குழந்தையை தூக்கி போட்டு விட்டு இவர் வந்து வழக்கம் போல அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப வந்து அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை காணோம் சொல்லிட்டு பெற்றோர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் எல்லாரும் தேடுறாங்க. இவரும் வந்து அந்த குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோடு சேர்ந்து தேடுவது போன்று நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய அறையில் இருந்த மோகன்ராஜ் என்பவரிடம் வந்து நான் தான் அந்த கொலையை வந்து குழந்தையை வந்து கொலை செய்து விட்டேன்னு சொல்லி அந்த தகவலையும் சொல்றாரு. மோகன்ராஜும் அந்த தகவலை வந்து யாருக்கும் சொல்லாம இவங்க இருவரும் சேர்ந்து அந்த குழந்தையை காணாத போல தேடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தேடிட்டு இருக்க போது தனிப்படை போலீசார் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டது கார்த்தி தான் சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்த பிடிக்கிறாங்க. அதுல மோகன்ராஜ் பிடிச்சோன்னா மோகன்ராஜ் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் கார்த்தி வந்து ஒரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து தலைமறைவாகிறாரு. காவல்துறை உடனடியாக ஒரு சுற்றி வளைத்து அவர் பிடிக்கும் போது தப்பிக்கிறாரு. தப்பிக்க முயலும் போது பாத்தீங்கன்னா அவருடைய வலதுகால் உடைந்து உடனடியாக அவர் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு மாற்றப்படுறாரு. மோகன்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற 27ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல வந்து அனுமதிக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றதுனால அவரையும் வந்து நீதிபதி விசாரிச்சு இந்த வழக்குல வந்து அவருக்கான நீதிமன்ற காவலையும் வந்து அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை என்பதனால போக்சோ சட்டத்தின் கீழ் வந்து இந்த வழக்கு பதிவுபட்டு வழக்கு வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதே சமயம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வாங்கக்கூடிய பணியிலையும் வந்து காவல்துறை ஈடுபடும் என காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிகழ்வு வந்து கண்டிக்கத்தக்கது, இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்காரு. இந்த சூழல்ல தமிழ்நாட்டுடைய டிஜிபி வந்து சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நேரடியாக வந்து சம்பவம் நடைபெற்ற இடம், சம்பவத்தை விசாரித்த காவல்துறை உயர் அதிகாரி அனைவரையும் கூப்பிட்டு இந்த வழக்கை நீங்க எப்படி வந்து விசாரிச்சீங்க, எவ்வளவு நேரத்தில் விசாரிச்சீங்க, குற்றவாளிகள் எப்படி கைது செஞ்சீங்க, ஏதாவது தாமதம் ஏற்பட்டதா, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ற அனைத்து விஷயங்களையும் வந்து ஆய்வு செய்து கொண்டு மீண்டும் சென்னைக்கு சென்றிருக்கிறாரு. இது போன்ற வழக்கு இனி நடக்கக்கூடாது. குறிப்பா குழந்தை பெண்கள் மீதான ஏதாவது ஒரு புகார் வந்தால்
விரைந்து விசாரித்து அவங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தகவல் வேண்டும் என்பதும் ஒரு காவல்துறை உடனடியாக அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்பது இந்த ஆய்வுல வந்து காவல்துறை தரப்புல வந்து சொல்லியிருப்பதாக கூறியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து காவல்துறை இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையை பிரேத பரிசோதனை முடித்துக்கொண்டு அவங்க சொந்த மாவட்டமான சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு நல்லடக்கம் செய்வதற்கு எடுத்து சென்றிருக்காங்க. ஒரு குழந்தையிடம் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்து ஆசை வார்த்தை காண்பிப்பதாக சொல்லி அந்த குழந்தையை கொலை செய்தது மட்டும் இல்லாம கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்தது அனைவரின் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பது என்பது பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.